இது இப்படியாக இருக்க தெய்வலோகத்தில் தேவேந்திரன் சபையில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை பரிசு வழங்குவான் தேவேந்திரன். அப்படி பரிசு வழங்கும் போது அங்க 33 கோடி தேவர்கள் 45 ரிஷிமார்கள் வருகை தர நாரதா மகாமுனிவர் அங்கே வந்து அமர நானும் அங்கே சென்றிருந்தேன். அந்த நாயின் மகன் பதிசனும் அங்கே வந்திருந்தான். அப்போதுதான் தேவேந்திரன் கேட்டான், தேவர்களே முனிவர்களே, இதுவரையில் அளித்த பரிசு அத்தனையும் உங்களுக்கு, இப்போது உங்களுக்கு இல்லை. அப்புறம் யாருக்கு? இந்த பரிசை நான் பூலோகத்துக்கு கொடுக்க போகிறேன் என்று சொன்னான். பூலோகத்தில் யாருக்கு? யாராக இருந்தாலும் அல்லது ஒரு மன்னனாக இருந்தாலும் சரி, அவருடைய குணம் என்ன? மக்களிடத்திலேயே 6ல் 1 கடமை வாங்கி அரசாட்சி புரிய வேண்டும், பொய் சொல்லாதவனாக இருக்க வேண்டும், வாழ்க்கையிலே சத்தியம் தவறாமல் வாழ வேண்டும். இதை விட கட்டிய மனைவியை தவிர மற்ற பெண்கள் யாரை பார்த்தாலும் சரி அவளை தாயாகவும் தங்கையாகவும் அக்காளாகவும் நினைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் சொல்லுங்கள், இந்த பரிசை நான் பூலோகத்துக்கு கொடுக்கிறேன் என்று கூறினான். தேவேந்திரன் சொன்னான். சபை அப்படியே மௌனமாக இருந்தது. 33 கோடி தேவர்கள் 45 அமர்ந்திருந்த போது யாரும் இதுக்கு பதில் சொல்லவில்லை. அப்போதுதான் தேவேந்திரன் சபையில எழுந்து, மன்னா, தேவர்களே முனிவர்களே, பூலோகம் என்றால் 56 தேசம். இந்த 56 தேசத்தை ஆளுவதற்கு அங்க 56 மன்னர் உண்டு. பூலோகத்திலே பொய் சொல்லாத வாழ்ந்தவன் ஒருவர் இல்லையா? சத்தியம் தவறாமல் வாழ்ந்தவன் ஒருவர் இல்லையா? தன் மனைவியோடு குடும்பம் நடத்தக்கூடியவன் ஒருவன் இல்லையா? என்ன கொடுமையாக இருக்கிறது என்று கேட்டபோது பதிசன் சபையிலே எழுந்து, மன்னாய் இருக்கிறான் ஒருவன் பூலோகத்திலே அயோத்தியாவை ஆளுகின்ற திருச்சென்று வளர்த்த ஹரிச்சந்திரன். அவன் பொய் உரைக்க மாட்டான் மன்னா, அவன் சத்தியம் தவற மாட்டான் மன்னா. நான் சபையில எழுந்து ஹரிச்சந்திரன் பொய் சொல்ல மாட்டானா? அடே வதிச்சா, தேவேந்திர மன்னனை அழைத்து, மன்னா, இந்த வதிசன் சொல்வது பொய். அந்த ஹரிச்சந்திரனை பற்றி எனக்கு தெரியும். அவன் ஒரு நாளைக்கு எண்ணி 1 கோடி எண்ணாமல் 1 கோடி பொய் உரைப்பான். அவன் தான் ஹரிச்சந்திரன். கண்ட பெண்களை எல்லாம் நேசிப்பான். அவன் தான் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் கல்லன் கவடன். அவன் ஒரு கூத்து கல்லறப்பா, ஹரிச்சந்திரன் கூத்து கல்லப்பா என்று நான் உரைத்தேன். பரிசன் சொன்னா என் சிஷியன் உத்தமன், அண்ணவன் பொய்யன் என்று நான் தெரிவித்தேன். அங்கே ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம். அப்போது அங்கே இருந்த தேவர்கள், நீங்கள் இப்படியே சண்டை போட்டு வருகிறார், யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று கேட்டபோது பரிசன் தெரிவித்தார், என் சிஷியன் ஹரிச்சந்திரன் உத்தமன் சத்தியவந்தன். அந்த சத்தியவந்தன் இடத்திலே இந்த விஸ்வாமித்திரன் பொய் வாங்கி வந்து விட்டால் நான் மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி ஊற்றி கழுத மேலே ஊர்வலம் வருகிறேன் என்று பதிசன் சபதம் எடுத்தான். இந்த பூநூலை வடக்கையராக்கி கொள்கிறேன் என்று அவன் சபதம் எடுத்தான். அப்போது நான் சபையிலே எழுந்து, தேவேந்திர மன்னா, ஒரு பொய் என்ன, அடிக்கு 1000 பொய்யை வாங்கி வருவான் இந்த விஸ்வாமித்திரன், நொடிக்கு 100 பொய்யை வாங்கி வருவான் இந்த விஸ்வாமித்திரன். அப்படி நான் வாங்க முடியவில்லை என்றால் அந்த ஒரு நாள் கானகத்திலே தவம் இருந்து ஈசனிடத்திலே ஆக்கல் அழித்தல் வரம் பெற்றேன் அல்லவா, நான் தோற்றுவிட்டால் இதில் பாதி பலனை அந்த ஹரிச்சந்திரனுக்கே நான் கொடுத்து விடுவேன்.
என்று நான் அங்கே சபதம் எடுத்தேன். அப்போது தேவேந்திர மன்னனை 2 வரங்கள் கேட்டுக்கொண்டேன். மன்னா, நான் அந்த ஹரிச்சந்திரத்தில் போய் வாங்க வேண்டுமானால் தேவர்களெல்லாம் நீங்கள் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒருவர் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாது. எந்த காரியமாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த திருவிழா இருக்கு, ஒருவர் இருவர் செய்ய முடியாது. ஊர்காரங்க கூடணும், பலரும் கூடணும், பல யோசனை செய்யணும். பலரும் கூடினால் எப்படிப்பட்ட காரியத்தை வேணாலும் செய்து முடித்தவலாம். அதே போல நீங்கள் எனக்கு பக்க துணையாக யாரை எந்த நேரத்தில் நான் கேட்கின்றனோ அவர்களை நீ அனுப்பி வைத்தால் நான் போய் வாங்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போதுதான் தேவேந்திரன் கேட்டான், விஸ்வாமித்திர மகரிஷிய, நீங்கள் யாரை எந்த நேரத்தில் கேட்டாலும் நான் அனுப்பி வைக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தான். அடுத்தபடியாக இன்னொரு வரம் கேட்டேன். நான் பொய் வாங்க வரும் வரை இந்த மதிஷனுக்கு கை விலங்கு கால் விலங்கு பூட்ட வேண்டும், பாதாள சிறையில் அடைக்க வேண்டும். என்ன, எனக்கு முன்பாக சென்று ஹரிச்சந்திரா விஸ்வாமித்திரன் பொய் வாங்க வருகிறார், பொய்யை சொல்லிவிடாத என்று சொல்லிவிடுவான். அதற்காக அண்ணவனை பாதாள சிறையில் அடைக்க சொன்னேன். ஹரிச்சந்திர இடத்திலே பொய் வாங்க வேண்டும் என்று மனதிலே நினைத்தேன். அப்படி நான் நினைத்த போது அயோத்தியாபுரியிலே நான் அடியெடுத்து வைப்பதற்கு முன்